ஹாய், ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரைக்கான தலைப்பு ஜான்சியின் ராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கை வரலாறு. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீர மங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். இந்த தலைப்புகளுக்கான கட்டுரை தான் பார்க்க போகிறோம். இப்போ கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிற தலைப்புகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம், முன்னுரை, பிறப்பு மற்றும் வாழ்க்கை முறை, ஜான்சியின் ராணியாக மனுகர்ணிகா, நயவஞ்சகர்களின் சூழ்ச்சி, இந்திய கிளர்ச்சியும் வீர மங்கையும், ஜான்சியின் வீரசக்தி, குவாலியரை கைப்பற்றிய ஜான்சி ராணி, முடிவுரை. இப்போ கட்டுரையை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுரை. நம் நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட வீர நங்கையரில் ஒருவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆவார். இவர் மிக குறைந்த ஆண்டுகளை உயிர் வாழ்ந்தவர். ஆனால் துணிவுகரமாகவும் வீர பெண்மணியாகவும் அவர் வாழ்ந்தார். இந்த வீர மங்கையை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். பிறப்பு மற்றும் வாழ்க்கை முறை. லக்ஷ்மிபாய் 1835 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் நாள் காசியில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் மனுகர்ணிகா என்பதாகும். இப்பெயர் கங்கையாற்றின் பெயர்களில் ஒன்றாகும். இவர் குழந்தை பருவத்தில் மனு அல்லது மனுபாய் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய தந்தையாரின் பெயர் மோரோபாண்ட் தாம்பே என்பதாகும். இவர் ஓர் படித்த பிராமணர் ஆவார். தாயாரின் பெயர் பகிராபாய் என்பதாகும். இவர் ஒரு சிறந்த தெய்வபக்தி நிறைந்த கலாச்சார ஒழுக்கம் கொண்ட பெண்மணி ஆவார். மனுபாய்க்கு 4 வயதாக இருக்கும்போது அவருடைய தாயார் மறைந்து விட்டார். மனுபாயின் தாயார் மறைந்த பிறகு அவருடைய தந்தையார் அவரை வளர்த்தார். குதிரை ஏற்றம், வாள்வீச்சு மற்றும் பல தற்காப்பு கலைகளை கற்றார். மனுபாய் இளமையிலேயே எதிலும் நேர்மையானவராகவும் சிறந்த அறிவுடையவராகவும் இருந்தார். மராட்டிய மன்னன் 2ஆம் பாஜிராவ் குடும்பத்துடன் ஜான்சி ராணி அதாவது மனுபாயும் சேர்ந்து வளர்ந்தார். பேஷ்வாவின் ஒரு மகன் பெயர் நானா சாஹிப். அவர் குதிரை சவாரி செய்யும் போது குதிரையின் மேலிருந்து கீழே விழும்போது மனுபாய் விரைந்து தன் குதிரையிலிருந்து நானா சாஹிப்பின் குதிரை மீது தாவி அவரை காப்பாற்றினார். இந்நிகழ்ச்சி மனுபாயின் துணிச்சலுக்கு ஒரு சிறந்த சான்றாகும். அக்காலம் கிழக்கிந்திய கம்பெனியினர் அதாவது ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தனர். அவர்களின் அதிகாரம் கொடிக்கட்டி பறந்தது. இந்தியா பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மகாராஜாக்களும் நவாப்களும் பேரளவில் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அதிகாரம் முழுவதும் ஆங்கிலேயரிடமிருந்தது. மகாராஜாக்களும் நவாப்களும் ஒரு பெருந்தொகையை பிரிட்டிஷ்காரருக்கு கப்பம் செலுத்தி வந்தனர். ஜான்சியின் ராணியாக மனுகர்ணிகா. 1842ஆம் ஆண்டு. அப்பொழுது மனுபாய்க்கு மிகவும் இளைய வயது. அவ்வயதில் அவர் ஜான்சியின் அரசரான கங்காதர்ராவை திருமணம் செய்து கொண்டார். அந்த ராஜா மனுபாயை விட அதிக வயதானவர். அன்று முதல் மனுபாயின் பெயர் லக்ஷ்மிபாய் என்று மாற்றப்பட்டது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் என்றே அனைவராலும் அழைக்கப்பட்டார். ஜான்சியும் பிரிட்டிஷார் ஆட்சியின் கீழ் இருந்தது. பிரிட்டிஷார் 1838ஆம் ஆண்டு ராஜா கங்காதர்ராவை ஜான்சியின் ஆட்சியாளராக நியமித்தனர். ஜான்சியின் பாதுகாப்புக்கு அவர் 1 லட்சம் ரூபாயை பிரிட்டிஷாரிடம் கங்காதர்ராவ் வழங்கினார். லக்ஷ்மிபாய் ஜான்சிக்கு ராணியானவுடன் ஆட்சியை திறமையாக நடத்தினார். 1851ஆம் ஆண்டு அவர் ஒரு மகனை ஈன்றார். அந்த குழந்தை 3 மாதங்களுக்கு பின்பு இறந்துவிட்டது. எனவே ஜான்சிக்கு வாரிசு இல்லாமல் போனது. ராஜா கங்காதர்ராவோ மிகவும் வயதானவராகவும் நோய்வாய்ப்பட்டும் இருந்தார். தனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று அவர் மிகவும் வருந்தினார். எந்த மாகாணத்திற்கு வாரிசு இல்லையோ அந்த மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைக்கப்படும் என்பது பிரிட்டிஷாரின் சட்டம். இந்நிலையில் லக்ஷ்மிபாயும் ராஜா கங்காதர்ராவும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க திட்டமிட்டனர். 1853ஆம் ஆண்டு அவர் ஆனந்தராவை தத்து எடுத்தனர். ஆனந்தராவ் என்பவர் ராஜா கங்காதர்ராவின் உறவினர் வாசுதேவராவின் மகன் ஆவார். ஆனந்தராவின் பெயர் தாமோதர்ராவ் என்று மாற்றப்பட்டது. இந்து மத சட்டப்படி தனக்கு வாரிசு இல்லாத போது ஏதாவது ஒரு ஆண் குழந்தையை வாரிசாக தத்தெடுத்து கொள்ளலாம். அந்த குழந்தை அரசாளும். இவ்வகையில் கங்காதர்ராவ் தாமோதர்ராவை தத்தெடுத்து அவரை தன் வாரிசாக நியமிக்கும்படி கிழக்கிந்திய கம்பெனிக்கு கடிதம் எழுதினார். தாமோதர்ராவ் வளர்ந்தவுடன் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வார் என்றும் அதுவரை ராணி லக்ஷ்மிபாய் அவனுக்கு பிரதிநிதியாக இருந்து ஆட்சியை கவனித்துக் கொள்வார் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் கங்காதர்ராவ். அரச பிரதிநிதி டல்ஹௌசி பிரபுவுக்கு அனுப்பப்பட்டது. நயவஞ்சகர்களின் சூழ்ச்சி. 1853ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் நாள் கங்காதர்ராவ் மறைந்தார்.
அப்பொழுது ராணி லக்ஷ்மிபாய்க்கு 18 வயதுதான். அந்த இள வயதில் அவர் விதவையானார். ஆட்சி பொறுப்பு ராணி லக்ஷ்மிபாயுடன் ஒப்படைக்கப்பட்டது. ராஜா கங்காதரராவின் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றும்படி ராணி லக்ஷ்மிபாய் கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் வற்புறுத்தினார். அப்பொழுது அரச பிரதிநிதியாக இருந்த டல்ஹௌசி பிரபு ராணி லக்ஷ்மிபாயின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் மட்டுமன்றி ஜான்சியை பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைத்து கொண்டார். அவருக்கு பல தொல்லைகளையும் கொடுத்தது பிரிட்டிஷ் அரசு. வலிமை வாய்ந்த முகலாய அரசும் மராட்டிய பேஷ்வாக்களும் கூட பிரிட்டிஷாரின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட நிலையில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் பிரிட்டிஷாரை எதிர்த்தார். தன் நாட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்திய கிளர்ச்சியும் வீரமங்கையும். சில அரசர்கள் லக்ஷ்மிபாயுடன் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்க்க துணிந்தனர். அவர்கள் ரகசியமாக லக்ஷ்மிபாயை சந்தித்தனர். ரகசிய திட்டம் உருவானது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் பணியாற்றி வந்தனர். அவர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தன. துப்பாக்கியில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் பசுவின் கொழுப்பினாலும் பன்றியின் கொழுப்பினாலும் தயாரிக்கப்பட்டிருந்தன. இந்துக்கள் பசுவை தெய்வமாக வணங்குபவர்கள், முஸ்லிம்கள் பன்றி இறைச்சியை வெறுப்பவர்கள். இந்நிலையில் அவர்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துமாறு பிரிட்டிஷ் அரசு வற்புறுத்தியதால் அவர்களும் பிரிட்டிஷ் அரசின் மீது வெறுப்பு கொண்டிருந்தனர். பிரிட்டிஷாரை தாக்குவதற்கான சமயம் பார்த்து கொண்டிருந்தனர். எளிய மக்களிடையே நாட்டுப்புற கதைகள், பாடல்கள் மூலம் விடுதலை உணர்வு ஊட்டப்பட்டது. 1857 ஆண்டு மே மாதம் 31 நாள் தாமோதர் ராவின் முடிசூட்டு விழாவின் போது தேசபக்தி தலைவர்கள் ஒன்று கூடி பிரிட்டிஷ் அரசை தாக்குவதற்கான நேரம் குறித்து பேச முடிவெடுத்தனர். ஆனால் அதற்கு முன்பே மே மாதம் 10ஆம் நாளே மீராட்டில் புரட்சி வெடித்துவிட்டது. இப்புரட்சியின் போது ஜான்சியானது போருக்கு தயாரானது. அனைத்து மக்களும் ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் அரசை எதிர்க்குமாறு தூண்டினார் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். இதற்கிடையே பிரிட்டிஷ் படை வீரர்கள் சிலர் அந்த புரட்சியின் போது ஜான்சியில் கொல்லப்பட்டனர். அதற்கு காரணம் லக்ஷ்மிபாய் தான் என்று பிரிட்டிஷார் கருதினர். எனவே 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் நாள் சர்ஹவ் ரோஸ் என்னும் படைத்தளபதியின் தலைமையில் ஜான்சியை தாக்க பிரிட்டிஷ் உத்தரவிட்டது. ஜான்சியின் வீரசக்தி லக்ஷ்மிபாய். ஜான்சி என்பது சிறு நகரம். அதன் தலைவி லக்ஷ்மிபாயால் பிரிட்டிஷ் பெரும்படையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. எனவே அவர் தம்மால் இயன்ற மட்டும் போர் புரிந்து பின்னர் தன் சிறிய படைகளுடன் பின்வாங்கினார். பிறகு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆண் போல் உடையணிந்து தன் இரு கைகளிலும் வாள் ஏந்தி படைத்தளபதியை தாக்கினார். இந்த மின்னல் வேக சண்டையில் பிரிட்டிஷ் படை பின்வாங்கியது. குவாலியரை கைப்பற்றிய ஜான்சி ராணி. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் இறுதியில் கல்பி என்ற இடத்தை அடைந்தார். பிரிட்டிஷ் படைத்தளபதி சர் ரோஸ் அங்கும் வந்து லக்ஷ்மிபாயுடன் போரிட்டான். பிறகு லக்ஷ்மிபாய் குவாலியர் சென்றார். இதற்கிடையே லக்ஷ்மிபாய் ஒரு கோட்டையை கைப்பற்றினார். குவாலியரில் லக்ஷ்மிபாய் காவல் காக்க இதர வீரர்கள் சற்று ஓய்வெடுத்தனர். படைத்தளபதி சர் ரோஸ் அங்கும் வந்தான். அவனுக்கும் ஜான்சி ராணிக்கும் குவாலியரில் கடும் போர் மூண்டது. லக்ஷ்மிபாய் தன் இரு கைகளிலும் வாளேந்தி பிரிட்டிஷ் படைகளை சின்ன பின்னமாக்கினார். அந்த போரில் லக்ஷ்மிபாய் பலத்த காயமடைந்தார். முடிவுரை. இறுதியில் லக்ஷ்மிபாயின் நம்பிக்கைக்குரிய போர் வீரர்கள் சிலர் மற்றும் ராமச்சந்திர ராவ் தேஷ்முக் லக்ஷ்மிபாயை கங்காதாஸ் என்னும் துறவியின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தனர். 1858ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாள் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் வீரமரணம் அடைந்தார். லக்ஷ்மிபாய் தன்னுடைய துணிச்சலான தன்மையாலும் நாட்டுப்பற்றாலும் உலக பெண்கள் யாவரும் வியக்கும் வண்ணம் வாழ்ந்தார். ஜான்சி என்ற ஒரு சிறிய நகரை காப்பாற்ற பிறந்த வீரசக்தி, விடுதலை சக்தியே ஜான்சி ராணி. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜில்லுன்னு ஒரு பேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.